எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். இது ரொம்பவே ஈஸிங்க. யார் வேணாலும் குக் பண்ணலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். சீரகம் கொஞ்சம், மிளகு. இது மசாலாவுக்கு தேவையான பொருட்களுங்க. இப்போ வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். நான் 1/2 கிலோ சிக்கன் எவ்வளவோ அதுக்கு தேவையான அளவு வெங்காயம் எடுத்திருக்கேன். இது இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தனையும் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளிங்க. இதையும் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம ஆற வைக்கணும். ஆற வச்சதுக்கப்புறம் தான் மிக்சியில் எப்போவுமே அரைக்கணும். இப்போது அதே இதில் எடுத்து வச்சதுக்கப்புறம் அதே இதில் எண்ணெய் ஊற்றி பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் கடல்பாசி, அப்புறம் ஒரு 7 சின்ன வெங்காயம் போல் எடுத்து இந்த அளவுக்கு நீளவாக்கில் நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போது இது எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இது நல்லா வதங்கி வர டயத்தில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு கொஞ்சம் நம்ம அதிகமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும்போது தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால தான் கொஞ்சம் அதிகமாக நம்ம சேர்த்துக்கிட்டோம். இந்த அளவுக்கு பச்சை வாசமெல்லாம் போய் வந்ததுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். இப்போது நான் ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேன். இப்போது இதையும் நல்லா சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும். இது நல்லா வதங்கி வர டயத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரைக்கும் விட்டுறலாம். இன்னும் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன் நான். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க பார்த்துட்டு. இப்போது நம்ம மசாலாலாம் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மசாலாலாம் அரைச்சி வச்சு அதை எடுத்தாச்சு. இந்த டயத்தில் நான் சிக்கன் எவ்வளோ தேவையோ அதை போட்டேன். 1/2 கிலோ போட்டு நான் நல்லா வேக விட்டுட்டேன். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துட்டுருச்சு. கொதிக்க நல்லா நான் இதில் காமிக்க மறந்துட்டேன். அந்த வீடியோ கேப்சர் ஆகலை. அதனால் அடுத்து நல்லா கொதித்து இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ நான் அரைச்ச மசாலாவையும் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போது குழம்புக்கு தேவையான அளவு மிளகாப்பொடி, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சிக்கன் குழம்பு பொடி, அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச பொடி சேர்த்துக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் தேவையோ அதுக்கு ஏற்ற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு போதுன்றனால நான் இவ்வளோ தண்ணி எடுத்து ஊற்றிருக்கேன். இப்போது இது நல்லா கொதித்து வரணும் நமக்கு. இப்படி வைக்கும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே ஏற்றதாகவும் இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நாட்டுக்கோழியில் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டு இந்த குழம்புல கொடுக்குதுங்க. கண்டிப்பாக இதே மாதிரி ரொம்ப சிம்பிளு. இந்த மாதிரி மசாலா அரைக்கிறது எல்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி மசாலா அரைச்சி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாட்டுக்கோழி குழம்பு மாதிரியே இருக்குங்க. கண்டிப்பாக இப்படி சிம்பிளாக தான் இருந்திருக்கும். ஃபஸ்ட்லேருந்தே பார்த்திங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு குழம்பு வைக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகுங்க. கண்டிப்பாக இதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோ பாருங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.